குலமே வருக, இறை குலமே வருக, இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக, இறையன்பில் நிலைத்து பிறரன்பில் உழைக்க இழந்திடவே எழுக, இழந்திடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. உயர்நெறி வழியாகும், உரிமைகள் காப்பதும் உவப்புடன் பகிர்வதும் உலகிற்கு ஒளியாகும். இரக்கத்தின் செயலெல்லாம் இறைவழியாம், இணைந்த பலியெல்லாம் திருப்பலியாம், இனி நம் வாழ்வாழ் புது பலியாவோம். இறையன்பில் நிலைத்து பிறரன்பில் உழைக்க இழந்திடவே எழுக, இழந்திடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்று இறை குலமே வருக, இறை குலமே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மங்களம் பொங்கிட, இன்னிசை முழங்கிட, சிந்தையில் மகிழ்ச்சி பொங்கும் இந்நாளில் நம்மில் புதுமைகள் பல செய்து நம்பிக்கையின் நாயகியாகவும் தியாகத்தின் உருவமாகவும் ஜெபமாலையின் மகிமையை விளைவிக்கும் அன்னையாம் நமது அமல உற்பவ அன்னையின் விழாவை கொண்டாடும் வேளையில் இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் பேரருள் திரு மேத்யூ அமல அன்னை மறைமாநில அதிபர் அவர்களை வரவேற்கின்றோம். நமது பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அனைத்து அருத்தந்தையர்கள், புனித சிலுவை அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் தந்தை ஜான் பீட்டர் பீடபூக்கள், அமல அன்னை இளையோர் இயக்கம், புனித சிசிலியா மற்றும் புனித அமல அன்னை பாடகர் குழுவில் இணைந்து வரவேற்கின்றோம். மரியாவின் அமல உற்பவ விழாவானது இயேசுவின் மரியா தனது தாயின் வயிற்றில் பாவமின்றி கருவானதை கொண்டாடும் விழா. மரியா பிறப்பு நிலை பாவம் இன்றி பிறந்தார் என்னும் கருத்தை மையப்படுத்தும் விழா. இன்று அன்னை மரியா இறை திருவுளத்தை நிறைவேற்றியவர் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசுவின் தாயாக வாழ அழைக்கப்பெற்ற அன்னை மரியா, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி அன்பின் இருப்பிடமாய், இரக்கத்தின் நூற்றாய், பாசத்தின் பிறப்பிடமாய், கண்ணீர் துடைக்கும் தாயாய்,
மற்றும் இறை சித்தத்தின் செயல்பாடாய் மனுகுலம் மாண்புற மண்ணில் மலர்ந்த வீர பெண்மணியே அன்னை மரியாள். எனவே இறைவன் அவரை அருள்மிக பெற்றவராக பெருமைப்படுத்தினார். நான் தேர்வு செய்தவர்களை இறைவன் எந்த நிலையிலும் வாழச் செய்வார் என்பதே நாம் அறிய வேண்டிய உண்மை. நம்மையும் அருள்மிகுந்தவராக மாற்றிடவே அவர் மண்ணிலே மனிதரானார். அன்னையைப் போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், இறையாசி பெறுவோம். இந்த பங்கின் பாதுகாவலியான புனித அமல அன்னையின் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று அன்னை மரியாள் இறை திருவுளத்தை நிறைவேற்றியவர் என்ற தலைப்பிலே மறை உரையாற்ற வந்திருக்கிறவர் அமல அன்னை மறை மாநில அதிபர் பேரருள் தந்தை ஏஜே மேத்யூ அவர்களை பங்கு தந்தை சார்பாகவும் இந்த பீடத்திற்கு முன்பாக குழுமியிருக்கிற அனைத்து துறவிகள் சார்பாகவும் மேலும் திருச்சிலுவை அருட்கண்ணியர்கள் சார்பாகவும் இறை மக்களாகிய உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்த 3 ஆண்டுகள் இந்த பங்கை வழிநடத்த வருகை தந்திருக்கிற உங்கள் புதிய பங்கு தந்தை அருள்தந்தை அருள் சேவியர் அவர்களையும் உங்கள் புதிய உதவி பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்ற தந்தை ஜான் பீட்டர் பீடப்பூக்கள், அமல அன்னை இளையோர் இயக்கம், புனித செசிலி, புனித அமல அன்னை பாடல் குழுவினர்கள், இவருடைய குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும் அவர்கள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அன்புராஜ் மெட்டில்டா குழந்தை பாக்கியம் வேண்டியும் பெனடிக் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும், செபாஸ்டியன் திரவியம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும், அல்ஃபோன்ஸ் ஜெசிந்தா இவர்கள் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும், மேலும் பிரான்சிஸ் ஜெரால்ட் ஜெனிஃபர் மகன் பெபின் ஆண்டோ இவர்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும், மேலும் ஸ்டீஃபன் ராஜ் கேத்ரின் அனிதா குழந்தை பாக்கியம் வேண்டியும், மேலும் கடன் பிரச்சனை விரைவில் தீர வேண்டியும், மேலும் தன்னுடைய பிறந்த நாளை காணுகிற ரச்சனாவை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும், மேலும் நெப்போலியனுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலி நிறைவேற்றப்படுகிறது. இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும் என்பதற்கு இணங்க ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு நம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதனை குறிக்கவும், நம் அனைவரின் உள்ளத்தில் என்றுமே அணையாத தீபமாக ஆண்டவரை சுடர் வீச வேண்டும் என்பதை விரும்பி இப்போது குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. முதலாம் திரியினை ஏற்ற பேரருள் திரு அருட்தந்தை ஏஜே மேத்யூ கப்புச்சின் அமல அன்னை மறை மாநில அதிபர் தந்தை அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது திரியினை ஏற்ற
நமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாவது திரியினை ஏற்ற அருள் தந்தை அருள் சேவியர் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் இருவரையும் அழைக்கின்றோம். நான்காவது திரியினை ஏற்ற மாம்பழச்சாலை திருச்சிலுவை இல்ல தலைமை சகோதரி ஸ்ரீ புஷ்பம் அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியினை ஏற்ற பங்கு பேரவை உப தலைவர் நெல்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உமது திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக
மரியாவை மாசுகள் அனைத்திலுமிருந்து பாதுகாத்த நீர் அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீ எங்கே இருக்கிறாய் என கடவுள் கேட்க மனிதன் ஒளிந்து கொண்டதையும் ஆடையின்றி இருப்பதை உணர்வதையும் பாம்பின் சூழ்ச்சியால் இப்படி செய்தேன் என ஒப்புக்கொண்டதை எடுத்து சொல்லும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திரு வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும் நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவியை ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோரும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெருமை சேர்த்திட்டார்.
நெஞ்சம் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவே. எந்த நல்ல ஆண்டவரை போற்றி பாடுவே. எந்த மனம் மீட்பரை நினைந்து மகிழுமே. எந்த நல்ல ஆண்டவரை போற்றி பாடுவே. எந்த மனம் மீட்பரை நினைந்து மகிழுமே. அவர் பெருமை சேர்த்திட்டார். அவரை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவே. அவரை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவே. எந்த நல்ல ஆண்டவரை போற்றி பாடுவே. எந்த மனம் மீட்பரை நினைந்து மகிழுமே. நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் தமது ஆசீரை தன் ஒரே மகன் வழியாக நம் மீது பொழிந்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டதையும் அவரது விருப்பத்தை அறிந்து அவரது மாட்சியை புகழ்ந்து பாட அழைப்பு விடுக்கும் இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வாக்கியம் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தருளினார். அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைமறியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் நீர் பேறு பெற்றே, மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க,
ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்ட அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தியதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றூர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீதும் என்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கனியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதலால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்து தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவரும் இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளாய் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய இந்த திருவிழா நாட்களிலே சிறப்பாக அன்னையை பற்றி நீங்கள் பலவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களுடைய பங்கு சாமியார் கூறினார், ஃபாதர் நீங்களும் வந்து ஒரு நாள் எங்களுக்காக இந்த மறை உரையை ஆற்ற வேண்டும் என்று. பிறகுதான் பார்த்தார், கொடியேற்றுவதற்காக என்னை அழைக்க நினைத்தவர், ஏற்கனவே போன வருஷம் நீங்கள் தான் கொடியேற்றுனீங்க, இந்த வருஷம் திருவிழாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த நாளிலே உங்களோடு நான் இருக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் பெயராலே ஆசீர், உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நாங்கள் அனைவருமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவர் மற்றவங்களை பார்த்து ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் அன்புமிக்கவர்களே, உங்களுடைய பங்கு குருக்கள் மாறுங்கின்ற ஒரு நிகழ்வையும் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதுகாரும் உங்களோடு உங்களுடைய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்த தந்தை ராயப்பன் மற்றும் ஜெய்கர் இவர்கள் இங்கிருந்து மாறி செல்லுகின்ற வேளையில் புதியதாக உங்களுக்கு புதிய பங்கு குருக்களையும் இந்த நேரத்திலே அறிவிக்கின்றோம். சென்னையில் 3 ஆண்டுகள் பங்கு குருவாக சிறப்பாக செயலாற்றிய நம்முடைய தந்தை அருள் சேவியர் அவர்கள், எழுந்து நில்லுங்க பார்ப்போம், மக்கள்லாம் பார்க்கட்டும் உங்களை. 3 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு சேவையை செய்த அதே பங்கு குருவானவர் இன்றையிலிருந்து உங்களுக்கு பங்கு குருவாக இந்த நாளிலிருந்து தன்னுடைய பணியை அவர் தொடங்குகின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உதவியாக உங்களுக்கு இன்னொரு சேவியர், அவர் அருள் சேவியர், இவர் பிரான்சிஸ் சேவியர், 2 பேரும் உதவி பங்கு தந்தையாக. இவர் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற கும்பகோணத்தில் எங்களுடைய மறைபரப்பு தளத்திலே பணியாற்றியவர், 3 ஆண்டுகளாக அங்கே பணியாற்றியவர். இப்பொழுது கூட இந்த நம்முடைய குடந்தை மறை மாவட்டத்தினுடைய இந்த மறைபரப்பு சிறப்பாக இந்த ஆவி ஆனவருடைய வரங்களை பெற்று நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணியினுடைய பொறுப்பாளராக இந்த மறை மாவட்டத்திலே இருக்கிறார். ஆகவே அவரையும் உங்களுடைய இந்த பணி வாழ்விலே இணைப்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆசீர் நிறைவாக வந்து மீண்டும் எழுச்சி பெற்ற ஒரு இறை சமூகமாக நீங்கள் வளர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளினுடைய நிகழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய
இந்திய மரபிலே நமக்கு எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால் விதி. எல்லாம் யான் தலை விதி. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லி இருக்கிறோம். நான் மட்டும் என்னது எக்ஸப்ஷன் கிடையாது. ஆகவே எல்லாம் தலை விதி, தலை விதி. என்ன செய்யறது? இவரை தான் கட்டி வாழணும்னு சொல்லி, இவளை தான் கட்டி வாழணும்னு சொல்லி ஒரு தலைவிதி. பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, இந்த பெற்றோர்களை வைத்து கொண்டு தான் நான் வாழ வேண்டும், என்னுடைய விதி. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே விதியை பற்றி நாம் சிந்திக்காமலே பல நேரங்களிலே பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் விதி என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கு மறுப்பு இல்லை. எல்லாம் அப்படித்தான், என்ன பண்ணுறது? கடவுளுடைய திருவுளத்திலே, திட்டத்திலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விதி விளையாட முடியாது. ஆகவே தான் ஒரு சில அறிஞர்கள் நம்மிடமே சொல்லுவார்கள், விதியை மதியால் வெல்ல முடியும். ஆகவே முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவதெல்லாம் நம்முடைய விரக்தியை தான் அது வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அதை நாம் இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சித்தம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை என்று ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விசுவாச உண்மை என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது விதி ஒன்று என்றாலும் இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய திட்டம் என்று பலவிதமாக இதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய முதல் வாசகத்திலே இன்று நாம் கேட்டோம், என்ன? அந்த கனியை நீங்கள் உண்டீர்களா? ஆப்பிள்னால் எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் இல்லையா? இன்றைக்கு நாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. அன்புமிக்கவர்களே, ஒரு நேரம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கடவுள் ஆப்பிள் கொடுத்தாராம், எல்லாருக்கும் பரிசு. எல்லா பிள்ளைங்களும் லைனாக நின்றுட்டுருக்கிறாங்க. ஆண்டவர் பெரிய கூடையில், கடவுள் பெரிய கூடையில் ஆப்பிள் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருக்கார். ஒரு சின்ன பிள்ளை கடைசியில் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. பெரிய லைனு, நீண்ட வரிசையில் நிற்கிற அந்த பிள்ளை, எனக்கு ஆப்பிள் கிடைக்குமா கிடைக்காத தெரியலையே. அந்த லைன் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு அவளுடைய கையிலும் ஒரு ஆப்பிள் கிடைக்குது. கடவுள் கொடுக்குறார். கொடுத்த அதே வேளையில் அந்த பிள்ளை ஒழுங்காக பிடிக்காதனால அது கீழே விழுந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்துகிட்டு இப்படி தான் திரும்பி இருக்கும், கீழே விழுந்து போச்சு. என்ன பண்ணுறது? இப்போ கொடுத்த ஆப்பிளும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுது? மறுபடியும் யோசித்து பார்க்குது, அடுத்த ஆப்பிளுக்கு நம்ம எப்படி போகிறது? அடுத்து மறுபடியும் க்யூவில் நிற்கணும். போய் கடைசியில் மறுபடியும் நிற்கிறா அந்த பிள்ளை. நின்று பெரிய க்யூ கிட்ட வர வர கூடையில் இருக்கிற பழம்லாம் முடிஞ்சு போகுது. கிடைக்கும் போது கிடையா தெரியலையே, கொடுத்த ஆப்பிளும் நானே விட்டுட்டுனே, எல்லாம் ஓடி போயிடுச்சே. கிட்ட வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்றால், புதுசாக மறுபடியும் கூடையிலேருந்து புது ஆப்பிள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி, நமக்கு ஆப்பிள் கிடச்சிட முடியும். அப்பொழுது அந்த பிள்ளை கடைசியாக பெற்று அந்த ஆப்பிளை பெறுகின்ற பொழுது கடவுள் சொன்னாராம், நீ உனக்கு கிடைத்த ஆப்பிள் கீழே விழுந்து விட்டது என்று வருத்தப்பட்டாய், பார்த்தேன். அதே கீழே விழ செய்ததே நான் தான். ஏனென்றால் அந்த ஆப்பிள் ஒரு பக்கத்திலே சொத்தையாக இருந்தது, உனக்கு அது நல்லா இல்லை என்பதால் தான் அதை கீழே விழ வைத்தேன். இதா இப்பொழுது புதிய ஆப்பிள், நல்ல ஆப்பிள், நல்ல பிள்ளை. அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி. இழந்து விட்டோமே என்கின்ற அந்த நினைப்பெல்லாம் மாறி பெற்றுவிட்டோமே, மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று அங்கே குந்தளித்தாளாம். அன்புமிக்கவர்களே, ஆப்பிள் நல்லது தான். அதை நம்முடைய முதல் பெற்றோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதிலே தான் பிரச்சனை ஏற்படுகின்றது. கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் நடுவிலே இருக்கின்ற இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது.
அது எந்த கனின்னு தெரியல, நாம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம், ஆப்பிள்னு வச்சுக்குவோம். அந்த கனி என்னவென்றால் முதல் வாசகத்தில் நம்முடைய மாலை வழிபாட்டிலே, மாலை ஜெபத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் படைப்பதற்கு முன்னாலேயே நான் இருந்தேன், நான் இந்த கடல்களை உருவாக்குவதற்கு முன்னாலும், வானத்தை உருவாக்குவதற்கு முன்னாலும், மலைகளை மடுகளை உருவாக்குவதற்கு முன்னாலும், இந்த உலகத்திலே நீர்வரத்து தொடங்குவதற்கு முன்னாலும் நான் இருந்தேன். யாரது? ஞானம், இறை வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அந்த ஞானம். அந்த ஞானம் தான் அன்புமிக்கவர்களே அங்கே கனியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த கனியை நீங்கள் உண்ணலாம், உண்ணாமலும் இருக்கலாம். இங்கே தான் விதி விளையாடுகின்றது. அங்கே உண்ணக்கூடாது என்று இருந்த அவர்களுக்கு பாம்பானது, பாம்பின் உருவத்திலே இந்த சாத்தானானது அவர்களுடைய எண்ணத்தை, அவர்களுடைய ஞானத்தை அது பிடுங்கி விடுகின்றது. ஆகவே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். என்ன தேர்ந்தெடுக்கின்றார்கள்? கடவுள் என்ன நான் சொல்லுவது, அதை நான் ஏன் கேட்பது? இல்லையா? நம்ம பிள்ளைங்களாம், சின்ன பிள்ளைங்களாம் சில நேரங்களில் நீ சொன்னால் நான் கேட்கணுமா சொல்கிறீங்கல்ல, வீட்டில் திட்டும்போதெல்லாம் நீ சொன்னால் நான் கேட்கணுமா? ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது, நாமெல்லாம் சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆக அன்புமிக்கவர்களே, கடவுள் சொன்னதை இவர்கள் கேட்க மாட்டோம் என்று தாங்களாகவே முடிவு செய்து கடவுளுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்ததினாலே அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். நாம் எல்லாரும் இங்கே தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் பொருட்டு நாம் அனைவருமே பாவிகளாக இருக்கிறோம். தேர்ந்தெடுப்பது. அப்போ ஆண்டவருடைய திருவுளம் இதுவாக இருந்தாலும் இந்த திருவுளத்திற்கு எதிராக நம்மால் செல்ல முடியும் என்பதைத்தான் அந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மேலுமாக இணை சட்டத்திலே 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் முன்னாலே நான் வாழ்வையும் சாபையும் வைக்கிறேன். உங்கள் முன்னாலே நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை தேர்ந்தால் வாழ்வீர்கள், சாபத்தை தேர்ந்தால் மடிவீர்கள். வாழ்வை தேர்ந்தால் ஆண்டவரோடு இருப்போம், சாவை தேடினால் நாம் நரகத்திற்கு செல்வோம். உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதைத்தான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய திருவுளம் நம்முடைய சுதந்திரத்திற்கு எதிரானது அல்ல. நம்மை சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து அந்த சுதந்திரத்தின் வழியாக ஆண்டவருக்கு நம்மை நாம் ஏற்ற பிள்ளைகளாக கொடுக்க வேண்டும் என்பது தான் இறைவனுடைய திருவுளம். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். திருவழிபாட்டிலே கூட நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் திருவழிபாட்டிலே 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் வந்து கதவை தட்டுகிறேன், என் குரலை கேட்டு கதவை திறப்புகின்றவர்கள் வீட்டிலே நான் வந்து தங்குவேன். ஆண்டவர் கதவை தட்டத்தான் செய்வார். திறக்க வேண்டியது நம்முடைய கடமை. திறக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் உடன் இருப்பார். ஆக இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில திட்டங்களை வைத்திருந்தாலும், நம்மை தேர்ந்தெடுத்திருந்தாலும், இறைவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தின் வழியாக சுதந்திரத்தோடு இறைவனை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இறைவனுடைய திருவுளம். உதாரணமாக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய மக்கள் என்று கூறினார். மரியாளையும் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த அந்த மரியாளிடம் ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ கடவுளுடைய என்னுடைய மகனின் தாயாக இருக்க முடியுமா? இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம்.
அருமைமிக்கவர்களே, லூக்கா நற்செய்தியில் 26, 28 வசனங்களிலே நாம் பார்க்கணும். ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த மரியாளை நோக்கி கபிரியேல் தூதர் வருகிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ கடவுளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். 12 வயசு பொண்ணுக்கு இதெல்லாம் புரியுமா? நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்கிட்ட போய் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள், கடவுளுடைய தாயாக போகிறாய், ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சொன்ன என்ன ஆகும்? முதல்ல புரியுமா? கேட்டு கலங்குகின்றாள். அதுதான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இது எங்கனம் ஆகும் என்று கேள்வியையும் எழுப்புகிறார். நான் கன்னியாயிற்றே, நம்மளாம் ஜெபத்தில் பாடிட்டு இருந்தோம், கருவுற்றாலும் அவள் கன்னியாகவே இருக்கிறாள் இல்லையா? பாடினீங்கல்ல நீங்கள், பாட்டு ஞாபகம் இருக்கா? மாலை ஜெபத்திலே நாம் வாசித்தோம், பாடினோம். கருவுற்ற நிலையிலும் நீர் கன்னியாகவே இருக்கிறீர், அவரை பார்த்து நாம் புகழ்கிறோம். அப்பொழுது அந்த வானதூதரிடம் இவர் கேள்வி கேட்பது நியாயமா இல்லையா? தான் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்ன வாழ்க்கை? ஆண்டவருக்கு நான் என்றும் கன்னியாகவே இருப்பேன், என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தன்னையே இந்த கோவிலிலே காணிக்கையாக கொடுத்த ஒரு பிள்ளையாக மரியாள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருக்கு இந்த ஒரு நிகழ்வானது நடக்கின்றது. அவளை இந்த நிலையிலிருந்து மாற்றி ஏற்கனவே அவரை திருமணம் செய்வதற்காக தயாரித்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பெண் கருவுற்று இருக்கின்றார் என்றால் அந்த சமுதாயம் எவ்வாறு தன்னை சிந்திக்கும், தன்னை எதிர்கொள்ளும் அவருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களாம் என்ன கல்லால் எறிந்து கொள்ளுவார்கள். இத்தனைக்கு மத்தியிலும் அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் அவரை நோக்கி கூறுகின்றார், நீ இறைவனின் தாயாக இருக்க முடியுமா? அன்புமிக்கவர்களே, இங்கேதான் பிரச்சனையே இருக்கின்றது. இறைவனுடைய திருவுளம் ஒன்று, இவருடைய திருவுளம் ஒன்று, மனித திருவுளம், கடவுளுடைய திருவுளம். இப்பொழுது எதை நாம் தேர்ந்தெடுப்பது? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், வேறு ஒன்று நடந்துட்டு இருக்கோம். நாம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த பிள்ளை மாதிரி கையில் இருக்கிற ஆப்பிள் கீழே விழுந்து போயிடும். எதிர்பார்ப்பது நமக்கு கிடைப்பதில்லை, மாறாக ஏதோ ஒன்று வேறொன்று நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பார்க்கின்ற பொழுது மரியாள் கேட்டு கலங்கினார். இது யக்ஞனமாகும், நான் கன்னியாயிற்றே, இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதே என்கின்ற விலையிலே ஆண்டவர் இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துகிறார். நீ கலங்க வேண்டாம், நீ கன்னியாகவே இருப்பாய், மகனை பெற்றெடுப்பாய், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் வளர்வான், அரசனாக இருப்பான், அமைதியின் அரசராக இருப்பான் என்றெல்லாம் அவள் படித்திருப்பது இப்பொழுது ஞாபகம் வருகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கலக்கமான ஒரு நிலையிலும் ஒரு தெளிவை பெற்றவராக இறுதியில் இதோ ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று கூறியவுடனே ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய விருப்பம் ஒன்றாக இருந்தாலும் இறைவனுடைய திருவுளம் இது என்பதை ஏற்றுக்கொண்டவராக, தெரிந்து கொண்டவராக, தெளிந்தவராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததினாலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாள் மட்டும் அவரை பேருடையாள் என நாம் அனைவருமே போற்றி புகழ்கிறோம். அதுதான் அன்னை மரியாளுடைய மகத்துவம். ஏனென்றால் அவர் இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கடைபிடித்து வந்தார். திருவுளத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதிலே தான் மரியாளினுடைய மகிமையானது இருக்கின்றது.
ஆகவே இந்த நாளில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவுள்ளம் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. இறைவனுடைய திட்டம் இது என்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார். எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றார்? மலடி என அழைக்கப்பட்ட உன்னுடைய உறவினல் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார். இது அவருக்கு 6ஆம் மாதம். உனக்கு நிகழ்வதை ஆண்டவர் ஏற்கனவே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். முடியாதது இன்று தெரிந்திருந்த அந்த உலகத்திலே ஆண்டவரால் முடியும் என்பதை அந்த கருவுறல் இயலாத அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் கருவை ஏற்படுத்தி, முதிர்ந்த வயதிலும் உன்னால் ஆண்டவருடைய சித்தமானால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகின்றார். அதை உறுதிப்படுத்திய ஆண்டவர் சொல்லுகின்றார், அதிலிருந்து தெரிந்து கொள், இது இறைவன் திருவுள்ளம். அன்புமிக்கவர்களே, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது, இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை அவர் பல்வேறு விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார், உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார். ஆகவே இதை நாம் எவ்வாறு பெற முடியும்? அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். சில மணி நேரம், சில மணித்துளிகளை ஆண்டவர் முன்னாலே அமைதியாக நாம் செலவிட வேண்டும். ஆண்டவர் அந்த நேரத்திலே நமக்கு வெளிப்படுத்துவார். நான் மீண்டுமாக பார்க்கின்ற பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1:9 நாம் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார், உங்களை ஆண்டவர் நிலை நிறுத்துவார், துணையாய் நிற்பார், ஆழ்நிலையில் அவர் உங்களை ஆட்கொள்வார் என்கின்ற அர்த்தத்திலே தூய ஆவியானவர் வந்து உங்கள் மேல் நிழலிடும். அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள். அது எவ்வாறு நிகழும்? இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற அதற்காக ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபத்திலே ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவார் என்று நற்செய்தியின் வழியாக பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து அதை நாம் தேர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம், உண்மையில் நம்முடைய உறவுகள் மலரும், நம்முடைய வாழ்வு மிளிரும், நம்முடைய எதிர்காலமும் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆக நம்முடைய நாட்களிலே ஏதோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து விடாமல் இறைவனோடு எவ்வாறு நாம் சில மணி நேரங்களிலே சில மணி துளிகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி செய்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவார், அதை உறுதிப்படுத்துவார். மரியாளுக்கு எவ்வாறு அதை ஆசீர்வாதமாக தந்தாரோ அதுபோல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருவார். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக அன்னையினுடைய இந்த பெரு விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுடைய திருவுளம் எனக்கு என்ன என்று நாம் கேட்க வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், படிப்பை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், வேலையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், உறவுகளை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபமானது நமக்கு தேவை என்பதை மரியாளுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகின்றது. அந்த ஜெபத்திலே தான் ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துகின்றார். மரியே, அஞ்ச வேண்டாம், நீ கடவுளுடைய அருளை அடைந்துள்ளாய். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்தும் இதே வார்த்தைகளை சொல்ல காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறைவனுடைய திருவுளத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மரியாளை நமக்கு ஒரு பாடமாக சுட்டி காட்டியிருக்கிறார். மரியாள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரின் பாதத்திலே ஒப்படைப்போம். ஆண்டவர் நாம் அவர்களை கொண்டு வருவோம், அவர்களுக்காக அவர்கள் முன்னால் நின்று ஜெபிப்போம், அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு சிறப்பான செய்தியை கண்டிப்பாக தருவார். ஆகவே மனம் போன விதத்திலே
உலகிய போக்கிலே அனைத்தையும் முடிவு செய்து விடாமல் இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்தவர்களாக இறைவனோடு இணைந்து அந்த முடிவை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மலரும், நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இறைவனுடைய திருவுளத்தின்படி நம்மை நடத்தவும், அதை தெரிந்து கொள்வதற்கும், அதை உறுதிப்படுத்தி அதன் வழி நம்மை நடத்தி செல்வதற்கும் ஆண்டவர் தாமே அருள் தர வேண்டும் என்ற வேளையிலே மரியாளையும் பார்த்து நாம் கேட்போம். தாயே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் வழிகாட்டும். உம்மை போல நாங்களும் இறைவனின் திருவுளத்தை தேர்ந்து கொண்டு அந்த திருவுளத்தின்படி நடக்க எங்களுக்கு வழிகாட்டும், வழி நடத்தும், முன்னிருந்து எங்களை அரவணைத்து செல்லும் என்று அந்த அன்னையிடம் நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த பங்கு திருவிழாவினுடைய வேளையில் அன்னையினுடைய பரிந்துரையை நாடி நாம் ஒவ்வொரு நாளும் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டுமாக இறைவனுடைய இந்த வழிபாட்டு நேரத்திலே நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனது அன்பு கட்டளைகளை வாழ்வாக்கி ஒன்றிணைந்து திரு அவையாக உலகில் வலம் வரவும், திரு அவையை சீர்திருத்த எமது திருத்தந்தை எடுத்து வரும் முன்முயற்சிகளில் எமது முழு பங்கிணைப்பையும் தந்திடவும் உமது ஆவியினை எங்களுக்கு துணையாக தந்து உறுதிப்படுத்த அருள் தர வேண்டுமென்று புனித அமல அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் அனைவரும் பொருளாசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்னும் உமது திருவார்த்தையை ஏற்ற கிறிஸ்துவ குடும்பங்களாக, உமது திருக்குடும்பத்தை பிரதிபலிக்கின்ற குடும்பங்களாக இருந்து திருக்குடும்பத்தில் நிலவிய தன்னலமற்ற அன்பை பிரதிபலித்து இறை அச்சத்தோடு வாழுகின்ற குடும்பங்களாகவும், இருப்பதில் மனநிறைவும் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதில் மனமகிழ்வையும் பெற துணை புரிய வேண்டுமென்று புனித அமல அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் அன்னையின் அமல உருப பெருவிழாவை கொண்டாடும் எங்களையும் எங்கள் பங்கு மக்களையும், மேலும் இன்றைய நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் தந்தை ஏஜே மேத்யூ அவர்களையும், திருப்பலி சிறப்பிக்கும் இளையோர், பாடகர்குழு, பீடவ சிறுவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மனித வாழ்வுக்கு சபம் முக்கியமானது என்பதனை உணர்த்த உங்கள் அனைவரையும் இறை வேண்டலிலும் இறை புகழ்ச்சியிலும் நன்றியளித்து நிலைத்து நிற்க உமது அருளையும் அன்பையும் பெற துணை புரிய வேண்டும் என்று புனித அமல அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எமது நாட்டையும் எமது நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களையும் சமுதாய தலைவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் வாழ்வின் நிறையை பணக்கொழிப்பில் தேடாமல் பகிர்விலும் மனிதத்தை மதிப்பதிலும் தேடி மனம் மாறியவர்களாக எமது நாட்டையும் மக்களையும் நெறிய வழியில் இட்டுச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஞானத்தை தந்திட வேண்டும் என்று புனித அமலானையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் வாழ்வின் பல்வேறு தேவைகளை அறிந்தவரே, நாங்கள் வேண்ட விரும்புகின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் ஒரு பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களில் நிறை ஆசிரை பொழிந்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழவும், எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தேவைகளிலும் நீருடன் இருந்து வழிநடத்தவும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்தையும் தருகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ.
ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதில் வளர்ச்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதில் வளர்ச்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்ப பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி பொருட்களை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலும் இருந்து நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலுமிருந்து காப்பாற்றினீ. உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்து அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழுமிகுந்த திரு அவையின் பிறப்பையும் முன்னறிவித்தே. ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கனியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும்
புனித வாழ்வின் முன்மாதிரிகையாகவும் விளங்க செய்தீர். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் நாள்தோறும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியினால் ஒரே குடும்பமாய் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவரினை உகர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர் மத்தியில் வசம் இருக்கிறேன் என்று அன்பு தகப்பனே, இதோ இந்த பலிபீடத்தின் மீது நீ எழுந்தொளி வந்ததற்கு உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே. இந்த கல்வாரி பலியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டே இருக்கின்ற பேரர் திரு ஏஜு மேத்யூ அமல அன்னை மறைமாநில அதிபர் அவர்களையும், இதோ எங்களோடு இணைந்து இருக்கின்ற அடுத்த 3 ஆண்டுகள் இந்த பங்கு பணியை செய்ய முன்வந்து இருக்கின்ற புதிய பங்கு தந்தையர்களாக இங்கு வந்திருக்கின்ற அருள் சேவியர் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் உடைய அருட்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், உடைய வல்லமையினாலும் ஆசீர்னாலும் கிருபையினாலும் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நன்னாளை சீரும் சிறப்புமாக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தந்தை ஜான் பீட்டர் பீடப்பூக்கள் அமல அன்னை இளையோர் இயக்கம், புனித செசிலி மற்றும் புனித அமல அன்னை பாடல் குழுக்கள் ஒவ்வொருவரையும் உடைய அருட்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் அனைவரை நிறைவு ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்களுக்கு இறைநாணயத்தை வழங்கும்படியாகவும் இவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்பு அனைத்து நிறைவு செய்யும்படியாகவும் மன்றாடுகிறோம். மேலுமா இந்த பலிபீடத்திற்கு முன்பாக குழுமியிருக்கின்ற என் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருட்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர் என்று சொன்ன அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகியவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்னையுடைய பரிந்துரையை நாடி தேடி வந்திருக்கின்றார்கள். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தை நீ ஊடுருவி பார்க்கக்கூடிய தகப்பனாய் இருந்து கொண்டே இருக்கின்றீரே. இவருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும்படியாகவும் இவள் அனைவருக்கும் நல்ல உடற்சுகத்தையும் அவள் செய்கின்ற தொழிலையும் இந்த கடன் சுமையால் தவித்து கொண்டே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக தங்களையே தயாரித்து கொண்டே இருக்கின்ற இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கான ஒரு துணைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இல்லங்களிலும் மருத்துவமனையில் நோய்ப்பட்டு தவித்து கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அருட்பாதத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய இறைவா, நீர் உம்முடைய வல்லமை உள்ள வழக்கரத்தினை நீட்டி தொட்டு அவளை குணப்படுத்தும்படியாகவும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் என்று உன்னோடு என்று தைரிய வார்த்தை சொல்லி அவளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. என் பங்கில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் குறிப்பாக பங்கு பெற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அருட்கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது திருவிழாவை நன்கு சிறப்பிப்பதற்காக அவள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற முயற்சிகள் எடுத்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. இதோ அவர்களோடு இணைந்து இறை சமூகத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. என்னுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நிறைய ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் தன்னுடைய அன்பை சமாதானத்தை நல்கிறேன் என்று சொல்லியவரே, உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் என்னாலும் குடிகொள்ள நீ அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடி அற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, அசிசியார், கிளாரம்மா, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களிடம் சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இங்கே குழும்பியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் நிறைவான சமாதானத்தையும், குடும்பங்களிலே ஒற்றுமையையும், வாழ்க்கையிலே நிம்மதியும், நல்ல உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தந்து நிறைவாய் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் நிறைவாயிருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு வாழ்வளிக்க வந்த இயேசு. நமக்காக காத்திருக்கின்ற இறைவன், அன்னையின் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கின்ற தேவன். இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உருவாக்கும். கண்ணை உடைத்து விருந்தாக்கி எங்களுக்கு அளித்து உறவாக்கும். சொல்லரும் தேவன கருணையே மாறும் எங்களை உருவாக்கும். சொல்லரும் தேவன கருணையே மாறும் எங்களை உருவாக்கும். உன்னாலே நான் பிறந்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிறந்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வழிவிலே. உன்னாலே நான் பிறந்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிறந்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அமல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலியான புனித அமல அன்னையுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய நவநாளை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறையுரையை வழங்கிய அருட்தந்தை ஏஜே அமல அன்னை மறைமாநில அதிபர் தந்தை அவர்களுக்கு உங்களது பேராலும் எங்களது பேராலும் நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் சொன்னது போன்று நான் கொடியேற்றத்துக்கு தான் கூப்பிட்டேன். அப்புறம் போயிட்டு பார்க்குறேன், போன வருஷம் அவர் தான் கூப்பிட்ருக்குறேன். சாமி மன்னிக்கணும், நீங்கள் திருவிழாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ தேதி மட்டும் சொல்லுப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னார். அதே மாதிரி அவர் இன்றைக்கி நம்ம வந்து தலைவிதியா இறை திருவுளமா அப்படின்ட்டு 2 கேள்வியை கேட்டிருக்காங்க. நம்மளாம் எதை சூஸ் பண்ண போகிறோம்? என்ன சாமி பெருசாக கேட்குறீங்க, நமக்கு எப்பவுமே தலைவிதி தானே இல்லையா? நான் பில்கேட்ஸ்க்கு பிள்ளையாக பிறக்க வேண்டியவன், தப்பி தவறி இங்கே வந்து பிறந்துட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி, இல்லைங்களா? இல்லை, இறைவனுடைய திருவுளத்திற்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தகைய துன்பங்களும் துயரங்களும் பனி போல அப்படி காணாமல் போயிடும், மறைந்து போய்விடும். அதுதான் இறைவனுடைய திருவுளம். அன்னையானவள் நினைத்திருந்தால் எனக்கு இந்த விஷ பரீட்சை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தம்மையே முழுமையாக அந்த இறை திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். எனவேதான் இன்று உலகெங்கும் இருக்கும் எல்லா மக்களும் அந்த அன்னையை வணங்கி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்களும் நானும் உட்பட. எனவே அந்த இறை திருவுளத்திற்கு நம்மையை ஒப்பு கொடுத்து பார்த்து அந்த இறை திருவுள என்ன என்பதை கேட்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. இறைவனுடைய திருவுளத்தை நாம் உண்டு கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் இறை திருவுளத்தை நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பதற்கு போதுமான எண்ணங்களை சிந்தனைகளை நாம் உள்வாங்கியவர்களாக அவருடைய விழுமியங்களை ஒவ்வொரு நாளும் படித்தால் மட்டும் போதாது, அதன்படி வாழக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். எனவே அத்தகைய ஒரு வாரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இதோ அடுத்த 3 ஆண்டுகளாக புதிய பங்கு பணியாளராக பொறுப்பெடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அருள் சேவியர் அவர்களையும் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். தந்தை அவர்களை கௌரவிக்கிறதாக அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
இந்த விழா நல்ல விதமாக நடைபெறுவதற்கு இயற்கை நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். இதோ அருமையான ஒரு கால சூழ்நிலையை இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த மூவரு இறைவனுக்கு நம்முடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அமலாசிரம் பங்கின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் துணை நிற்கும் அமலாசிரம கப்புச்சின் துறவிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக அருட்தந்தை தேவாரம் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அவர் நம்முடைய பங்கு தந்தையினுடைய சொந்த சகோதரர் அண்ணன் அவர்கள். எனவே அவர்களுக்கு நம்ம சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் என்னுடைய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர், எனவே அவருக்கும் நன்றிகள். மறைக்கல்வி எடுத்தல், ஞாயிறு முதல் திருப்பலில் பாடல் பாடுதல், ஆலய பீடங்களை அலங்கரித்தல், ஒவ்வொரு வாரமும் கிளைப்பங்கு வீடு சந்தித்து மறைக்கல்வி போதித்தல் போன்ற பல பணிகளை சிறப்பாக செய்து வரும் மாம்பழச்சாலை திருச்சொலை கண்ணீர் இல்ல தலைமை சகோதரி சிறிய புஷ்பம் மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திருவிழாவிற்கான அனைத்து நிகழ்வுகளிலும் என்னுடன் இணைந்து தேனியாய் திரிந்து எறும்பாய் சுறுசுறுப்பாக இருந்து அர்ப்பண மனநிலையோடு பணியாற்றி வரும் நம்முடைய பங்கு பணிகள் சிறப்பாக நடைபெற துணை நிற்கும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய நம்முடைய உதவி பங்கு தந்தை திரு அருள் ஜெயிக்கர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நவ நாட்களில் ஆலயம் வர முடியாமல் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு திருப்பலியை படம் பிடித்து அதை யூடியூபில் வெளியிட உதவிகரம் நீட்டியது நம்முடைய அன்பு தந்தை லியோ அமலன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பங்கின் உயிர் நாடியாக இருப்பது பங்கு பேரவை மற்றும் அன்பியங்கள். இந்நவ நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பியமும் பொறுப்பெடுத்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் நெல்சன், பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணித நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமது பங்கின் தனி சிறப்பு பாடகர் குழு. தங்களது இனிய குரல் வளத்தால் நம் அனைவரையும் இறைவனோடு ஒன்றித்து ஜெபிக்க உதவி செய்யும் முக்கிய காரணிகள் இவர்களும் ஒருவர். இன்னிசை கீதம் முழங்கி தன்னிலை மறந்து பரவச நிலையை அடைய உதவும் நமது பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமது பங்கில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், குறிப்பாக ஆலய அலங்காரம் என்றால் நாங்கள் அதை செய்கிறோம் என்று முன் வருகின்ற நமது பங்கின் முதுகெலும்பான இளையோர் இயக்கத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இறை ஊழியர் ஜான் பீட்டர் பீடப்புக்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பங்கு தந்தையர்களோடு இணைந்து பங்கு ஆலயத்தின் அனைத்து நிகழ்வையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகின்ற நமது வேதியர் அமல்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நவ நாட்களில் கிளைப்பங்கில் இருந்து வந்து தங்களுடைய ஒத்துழைப்பை மட்டும் நல்கியதோடு அன்று தங்களுக்கான கொடுக்கப்பட்ட நாளில் மிக சிறப்பாக செய்த அனைத்து கிளைப்பங்கு நிர்வாகிகளுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த இடம் எப்போதும் தூய்மையாக இருப்பதற்கு, நாம் அமர்ந்திருக்கும் இருக்கையை போட்டு வைப்பதற்கும், மறைவாக இருந்து பல வேலைகளை ஆற்றி வரும் அமலாசிரம பணியாளர் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நமக்கு தேரை நன்கு அலங்காரம் செய்து கொடுத்த சந்தோஷ் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சீரியல் லைட் அலங்காரம் செய்த குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாளை காலை ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நடைபெறும். காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறாது, மாறாக காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு திருவிழா நன்றி திருப்பலியும் கொடியிறக்கமும் நடைபெறும். அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வருகின்ற 14ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. அதற்கான அட்டவணை: 14ஆம் தேதி சனிக்கிழமை பனையபுரம் மற்றும் உத்தமர் சீலை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவலச்சோலை,
16ஆம் தேதி திங்கட்கிழமை புனித லூர்து அன்னை மற்றும் குழந்தை இயேசு அன்பியங்கள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித வளனார் மற்றும் புனித அந்தோனியார் அன்பியங்கள். 18ஆம் தேதி புதன்கிழமை புனித வின்சென்ட் பவுல் மற்றும் தந்தை பியோ அன்பியங்கள். 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அமல அன்னை மற்றும் புனித அசிசி பிரான்சிஸ் அன்பியங்கள். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித சகாய அன்னை மற்றும் இறை ஊழியர் ஜான் பீட்டர் அன்பியங்கள். இந்நாட்களை குறித்து வைத்துக்கொண்டு தயார் நிலையில் விழித்திருந்து பாலன் இயேசுவை வரவேற்க ஆவலோடு இருக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதிய பங்கு தந்தையர்கள் உங்களுடைய இல்லத்தை நாடி வருவார்கள். உத்தரவு மற்றும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியும் சிறப்பு மறைவுரை வழங்கிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். திருவிழா நோட்டீஸ் உபயம் செய்த திரு வின்னி மற்றும் திருமதி ரூபி ஓரியன்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ரிவைண்டிங் ஒர்க்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியை படம் பிடித்து மறு ஒளிப்பதிவு செய்ய இருக்கின்ற பவர் ஆஃப் காட் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலுமாய் திருத்தொண்ட எட்வின், அருட்சகோதரர் ரெக்ஸ், அருட்சகோதரர் ஆண்ட்ரூ, அருட்சகோதரர் நவீன் இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடன் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்பவனியானது மந்திரிக்கப்படும். இறை மக்களாகிய நாம் இருவராக நம் பவனியில் பங்கெடுப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மெழுகுதிரியானது நம்முடைய கரத்திலே கொடுக்கப்படும். மெழுகுதிரி கரத்தில் ஏந்தி இன்னொரு கரத்தில் திரு ஜெபமாலையை வைத்துக்கொண்டு அன்னையை போற்றி புகழ்ந்து செல்வோம். பாதையில் வருகின்ற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு பக்கமாக சென்று காவல்துறையினர் அன்பர்களுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் தராமல் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் எங்களுக்கென கொடுக்கப்பட்ட கடமைகளை நாங்கள் சரிவர செய்வோம் என்று சொல்லி அதற்கு உகந்தாற்போல் நம்முடைய பவனி அமைய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இறைமக்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்பவனியானது மாம்பழச்சாலை சிக்னல் வரை சென்று மீண்டும் இங்கு வந்து அடையும். இங்கு வந்த பிறகு திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்துடன் நிறைவு பெறும். எனவே அனைத்து இறைமக்களும் அமைதி காத்து பங்கெடுக்கும்படியாக உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தந்தர்களையும் கௌரவிக்கும் விதமாக அவளுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இன்று நாம் நம் பங்கின் 31ஆம் ஆண்டு திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைய நாளின் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்த நமது மறைமாநில அதிபர் தந்தை ஏஜே மேத்யூ அவர்களுக்கு எமது பங்கின் இளையோர் பாடகர் குழு மற்றும் பீடச் சிறுவர்கள் சார்பாக நன்றிகளும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வன் ஜோன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நமது பங்கு தந்தை அருட்திரு ராயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருள் சகோதரி நான்சி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை அருள் திரு அருள் ஜெய்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி ஜான்சி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நமது புதிய பங்குத்தந்தை அருள் திரு அருள் சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி அன்னாள் அவர்களை அழைக்கிறேன். மேலும் பங்கு பிறவியின் சார்பாக புதிய பங்குத்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் நெல்சன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நமது புதிய உதவி பங்குத்தந்தை அருள் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வி ராசிகா அவர்களை அழைக்கிறேன்.
மேலும் பங்கு பெறவின் சார்பாக உதவி பங்குத்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் சுவக்கின் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து நம்முடன் இந்த திருப்பலியில் இணைந்து கலந்து கொண்ட அருள் தந்தையர் அனைவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க முதலாவதாக பொன்னாடை அணிவிக்க அருள் தந்தை லியோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வன் அனீஷ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து அருள் தந்தை அருள்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வன் அருள் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து அருள் தந்தை தேவாராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வி மெர்லின் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து அருள் தந்தை மரியதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வி அபி அவர்களை அழைக்கிறேன். அடுத்து அருள் தந்தை ஃபிதலிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வி சிபி அவர்களை அழைக்கிறேன். அடுத்து நமது திருத்தொண்டர் அருள் சகோதரர் எட்வின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வேதியர் அமர்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். இத்திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. பங்கு தந்தை எல்லோருக்கும் நன்றி சொன்னார். அவருக்கு நன்றி சொல்லுகிற தருணம் இது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பங்கை சிறப்பாக வழிநடத்தி நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து அரவணைத்து ஆதரித்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்திய பாசமிகு பங்குத்தந்தைக்கு பங்குத்தந்தை அருள் பணியாளர் ராயப்பன் அவர்களை நாம் பாராட்டுவோம். கரங்களை தட்டி மனதார உளமாற பத்தாது, இது பத்தாது, மனமாற உளமாற அவரை பாராட்டுவோம். God bless you, Father. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காரியங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னை மரியாவின் வழியாக இறைவனுடைய சிறப்பு ஆசீர்வதிப்பெற தலைவணங்கி நிற்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரானை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு குடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் அனைவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. செயல்படுவதாக ஒரு உண்மை வீசுவதாக தந்தை